அவர்கள் வேறு எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள் என்பதை 4.5 ஆண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த டிஜிபி விவகாரமா இருக்கட்டும், இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பா இருக்கட்டும், ரொம்ப செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு தீர்ப்பு இது. எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க எப்படி சார் வைக்கிறாங்க? வெக்கமே இல்லாமல் வைக்கிறாங்க பாரு மாலதி. ஏன்னா பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் லிஸ்ட் அனுப்ப போறது மாநில அரசு. மத்திய அரசுக்கு அப்படி சொல்ல போனா இதுல ரோலே இல்ல, சரிங்கப்பா அப்படின்னு திருப்பி அனுப்ப போறாங்க. இன்னொன்னு மாலதி, 3 பேர் அனுப்புறாங்க. அதுல யாரை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஆளை அனுப்பி ஏன்பா இவர் அப்பாயின்ட் பண்ணுப்பான்னு சொன்னா கூட நீங்க பேசுறதுல லாஜிக் இருக்கு. 3 பேர் உச்சநீதிமன்றம் அந்த ஃபெடரல் ரைட்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரைட்ஸை கொடுக்குறாங்க. 3 பேர் அனுப்பி இதில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிங்கப்பா, அதில் யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணிங்கப்பா நீங்கள். ஆனால் இந்த 3 யாருன்றதை நாங்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சென்னை டைஷா தெரியும், அது ஊழலின் கூடாரம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டைஷாவில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய சோஃபா ஒன்று, இது மாதிரி அது ஒரு விலை உயர்ந்த சோஃபான்னு வச்சுக்கோங்க, இறங்குது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. புஷ்பா 2ல வருமே அது மாதிரி சோஃபாவா இருக்கலாம், அப்படி தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சோஃபா இறங்குது. ஒரு அதிகாரி சோஃபா வாங்குறத நம்ம தப்பு இப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது இறங்கும் வாகனம் காவல்துறை வாகனம், அது தப்பு. ஓகே, சரி. அந்த காவல்துறை வாகனம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் மதுரையிலிருந்து வருகிறது. TN 59 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு சோஃபா அவங்களுக்கு துட்டு இல்லையா அவங்கள்ட்ட? மெட்ராஸில் சோஃபா கிடையாது இல்லையா? இல்லை, விலை உயர்ந்த சோஃபான்றீங்க. சோஃபா வாங்க காசு இருக்குது, வண்டியில் வண்டி சத்தம் கொடுக்குறது உனக்கு காசு இல்லையா? இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கே பாங்கணும், இங்கே தானே பாங்கணும். அப்போ உங்கள் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலான்னு உங்களுக்கு ஆணவம் வருது தெரியுதா? அந்த வண்டி 10 கான்ஸ்டபிள். டீசல் என்னாச்சு? எனக்கு புரியவே இல்லை. அது ஏன் மதுரையிலேருந்து வருது? ஓசியில் வாங்கி கொடுத்துருப்பான். அது வேற என்னம்மா? காசு போட்டு வாங்கினா அவங்களே இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஆமாம், நமக்கு இப்போ டெலிவரி நம்மளா பண்ணோம், அவங்களா தான் எடுத்துகிட்டு போகணும். நான் எடுத்துக்கிறேன், போலீஸ் வண்டி இருக்குது. சரி, ஒரு சோஃபாவுக்கு அக்க போறா பண்ணுவேன். இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு டிஜிபியாக பொம்மை டிஜிபி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அதிகாரிகள் மாநிலத்தின் நலனை எப்படி பேணுவார்கள்? அதிகாரின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, யார் தான் சார் அந்த அதிகாரி? எனக்கும் தெரியவில்லை. எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, கடவுள் அவரை ஆசீர்வாதம் செய்ய. அடுத்த சப்ஜெக்ட் போப்பா. தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன் சார்.